கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படியாக எனக்கு கொடுத்த ஒரு தலைப்பு என்னவென்றால், நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்தில் அல்லது கர்த்தருக்கு ஒரு சரணாகதி அடைந்த ஒரு ஜீவியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் அந்த காரியத்தை குறித்து என்னுடைய உள்ளத்திலே பேசினார். எனவே இன்றைக்கு அந்த ஒரு தலைப்பிலே நாம் இந்த வசனங்களை தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபித்ததான அந்த ஜெபம் 2 வசனங்கள், மத்தேயு 26ஆம் அத்தியாயம் 39வது வசனமும் 42வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். இது 39வது வசனம். 42வது வசனத்திலே வரும்போது, என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. இங்கே வரும்போது என்னுடைய சித்தம் என்கிற அந்த பதத்தை அவர் பயன்படுத்தவே இல்லை. 39வது வசனத்திலே சொல்லும்போது, என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொன்னவர் 42வது வசனத்தில் இன்னும் ஒரு படி தன்னை தாழ்த்தி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அவர் எப்படி சரணாகதி அடைகிறார் என்றால், இந்த பாத்திரம் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாததாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று அவருடைய சித்தத்தை அங்கே சரணாகதி அடைய செய்து கர்த்தருடைய சித்தத்தை குறித்து பேசுகிறார். இதை நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷத்திலும் மார்க் 14:16 அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும். இது அந்த வசனத்தின் முதல் பகுதி. 2வது பகுதியிலே வரும்போது அவர் எப்படி சொல்லுகிறார், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள். இந்த 3 வசனங்களையும் நாம் உன்னிப்பாக நாம் கவனித்து பார்ப்போமே ஆனால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை இந்த உலகத்திலே நிறைவேற்றுவதற்கு முதலாவது தம்முடைய சித்தத்தை அவர் சரணாகதி அடைய செய்து தேவ சித்தத்திற்கு அவர் முன்னுரிமை கொடுப்பதை பார்க்கிறோம். இதை குறித்து தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி, ஆண்டவரே, எங்களோடு கூட இந்த வசனங்கள் மூலமாக நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அடியானை மறைத்து தகப்பனே நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். பேசுகிற எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். நீர் நிரப்பும், அபிஷேகத்தினால நிரப்பும், பாத்திரம் நிரம்பி வழியட்டும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி அந்த 2வது உலகப் போர் முடிகிறதான நேரம். அன்றைக்கு என்ன நடந்ததென்றால், ஜப்பானில் உள்ள 2 பட்டணங்கள், ஹிரோஷிமா, நாகசாகி ஆகிய 2 பட்டணங்களிலும் அணுகுண்டு வீசப்பட்டது. கிட்டத்தட்ட 1 கோடி ஜனங்கள் மரணமடைந்தார்கள் என்று சரித்திரம் நமக்கு கூறுகிறது. நான் அந்த அணுகுண்டு வீசின பிறகு உள்ள ஒரு சிறு பெண் அப்படியே அவள் உருகி அந்த அணுகுண்டு வெப்பத்திலே உருகி மரிக்கிற அந்த வீடியோவை பார்த்த ஞாபகம் எனக்கு வருகிறது. அவ்வளவு ஒரு வேதனையான ஒரு அனுபவம். 6ஆம் தேதி அவர்கள் அணுகுண்டு வீசினார்கள். 14ஆம் தேதி ஜப்பான் அரசர் நிபந்தனையற்ற ஒரு சரணாகதி அடைந்தார் என்று சரித்திரம் நமக்கு சொல்கிறது. யுத்தத்திலே தோல்வி அடைந்து சரணாகதி அடைகிறது உலகத்திலே நாம் பல காலகட்டங்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அது வேதனை நிறைந்தது, கசப்பானது. அது தன்னுடைய சுய தோல்வியை சில நேரத்திலே வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. சில நேரங்களில் அது மரணத்தை விட மிகவும் கடினமான ஒரு அனுபவமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற சரணாகதி எப்படி என்றால், நம்முடைய கர்த்தருக்கு நம்மை சரணாகதியாக ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம். அது நம்மை நேசித்து அவர் சரணாகதி அடைந்து அவருடைய ஜீவனை நமக்காக தந்து நம்மை ரட்சித்து அவரிடத்துல நம்ம திரும்ப ஒரு தடவை நாம் சரணாகதி
அடைகிற அனுபவத்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். உதாரணமாக, சில பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே தங்களுடைய விருப்பு வெறுப்புகள் எல்லாவற்றையும் சரணாகதி அடைந்து அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அதே போல் மனைவி கணவனிடத்தில் சரணாகதி அடைகிறது. இதெல்லாம் உலக பிரகாரமான சரணாகதிகள். ஆனால் தேவனிடத்திலே நாம் சரணாகதி அடையும் போது அது நமக்கு நன்மையை கொண்டு வருகிறது, அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அந்த 2 வசனங்களை தான் நாம் இப்போ கொஞ்சம் முன்பாக நாம் வாசித்தோம். மத்தேயு 26ஆம் அத்தியாயம் 39வது வசனமும் 42வது வசனமும், மார்க்கு 14ஆம் அத்தியாயம் 36வது வசனம். தேவனுடைய ஊழியக்காரர்கள் அல்லது வேதத்தில் உள்ள வேதாகம புருஷர்களை நீங்கள் பார்த்தீர்களேயானால் இந்த சரணாகதி அடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். மோசேயை சொல்லலாம். அவர் அந்த எகிப்தின் எல்லா மேன்மையும் விட்டு வெளியிலே வந்து கர்த்தருக்கு தன்னை சரணாகதியாக ஒப்பு கொடுக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். பவுல் புதிய ஏற்பாட்டிலே மிகவும் அருமையான ஒரு பாத்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அத்தியாயம் 6வது வசனத்திலே அந்த தமஸ்கு பட்டண வீதியிலே சத்தத்தினாலும் ஒளியினாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரை சந்தித்த போது இம்மீடியட்டாக அவருடைய வாயிலிருந்து வந்தது ஒரு சரண்டரிங் ஒரு வார்த்தை தான். நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர். கிறிஸ்துவோடு கூட அதற்கு பின்பாக கலாத்தியர் 2:20 வாசித்து பார்க்கும்போது அவருடைய சரணாகதியின் அனுபவம் இன்னும் தெளிவாக தெரியும். கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையிலே அறையப்பட்டேன், அவரோடு கூட நான் அடக்கம் பண்ணப்பட்டேன், அவரோடு கூட நான் உயிர்த்தெழுந்திருக்கிறேன், இனி நான் அல்ல அவரே என்னில் ஜீவிக்கிறார் என்று நாம் வாசிக்க முடியும். எனவே சரணாகதி அடைகிற அனுபவம் என்னவென்றால், பொதுவாக யுத்தத்திலே யுத்த வீரர்கள் சரணாகதி அடையும் போது தங்களுடைய 2 கைகளையும் இப்படியே உயர்த்தி காட்டுவார்கள். அதுதான் சரணாகதியினுடைய அந்த சிம்பல். அதனுடைய ஆவிக்குரிய அந்த சரணாகதி என்னவென்றால், நீர் பரம கொயவன், நான் களிமண், நீர் விரும்புகிற வண்ணமாக என்னை உம்முடைய சித்தத்தின்படி என்னை வனைந்து நீர் உருவாக்கும் என்று அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற அனுபவம் தான். இது எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 18ஆம் அத்தியாயம் 4வது வசனம் 6வது வசனங்கள் நமக்கு தெரிந்த வசனங்கள் தான். அதை நீங்கள் வாசிக்கும் போது தெரியும். அவருடைய சித்தத்தின்படி கொயவன் அதை வேறொரு மண்பாண்டமாக திருத்தி வனைந்தான். அந்த களிமண் அவரிடத்திலே சரணாகதி அடைகிறது. தேவனிடத்தில் சரணாகதி அடைகிற அனுபவம் என்று பார்க்கும்போது நான் சில உதாரணங்களை உங்களுக்கு சுட்டி காட்டி நான் உங்களுக்கு அந்த செய்திக்குள்ளாய் கடந்து போக விரும்புகிறேன். ஒரு தாயை பற்றிய ஒரு சாட்சி வாசித்தேன். 3 வயதிலே அந்த குழந்தை மிகவும் நோய்க்குள்ளானது. அப்பொழுது அந்த தாய் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறாள். ஆண்டவரே நீர் இருக்கிறீரா என்று ஆண்டவரை குற்றம் சாட்டி, ஆண்டவரிடத்தில் தேவன் இல்லையா, அவர் இருந்தால் ஏன் என்னுடைய பிள்ளைக்கு இப்படியெல்லாம் நடக்கிறது என்று முறையிட்டாளாம். ஆனால் 17 வயதில் அந்த குழந்தை பிழைத்து விட்டது. அவளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு, அவளுடைய முறையிடுதல் தவறுதலாக இருந்தாலும் ஆண்டவர் தயவாய் மன்னித்து அந்த ஜெபத்தை கேட்டு அந்த குழந்தை உயிர் பெற்றதாம். ஆனால் 17வது வயதில் அந்த குழந்தை தன்னுடைய ஜீவியத்தை நஷ்டப்படுத்தி தாறுமாறாக வாழ்ந்து கடைசியிலே அது தன்னுடைய ஜீவனை அது இழந்து போனது என்று வருந்த சூழ்நிலை வரும்போது, தன்னைத்தானே மாய்த்து கொண்ட சூழ்நிலை வரும்போது அந்த தாய் சொன்னாலாம், 3 வயதிலேயே இந்த குழந்தை மரித்திருந்தால் இந்த அவல நிலைக்கு நான் வந்திருக்க மாட்டேனே. பாருங்கள், அன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் சரணாகதி அடைய அந்த தாயால் முடியல. ஆனால் 14 வருடங்கள் கழித்து அவள் அதை உணர்ந்தாள் என்று பார்க்கிறோம். ஆனால் அதே இதை வேதத்தில் நீங்கள் யோபுவினுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே. ஆனால் 13ஆம் அத்தியாயம் 15வது வசனத்தில் யோபு சொல்லுவார், நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்தில் இருந்து வந்தேன், நான் நிர்வாணியாய் திரும்பவும் கடந்து போவேன், எதையும் நான் கொண்டு வரவில்லை, எதையும் நான் கொண்டு போவதில்லை என்று சொல்லுவார். உலக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது கர்த்தரிடத்தில் சரணாகதி அடைந்த அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த பரமபிதா நிச்சயமாகவே நாம் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாகவே அவர் நன்மை செய்வார். யோபு 1ஆம் அத்தியாயம் 21-22 ஆண்டவர் அப்படி சொன்னார், நான் நிர்வாணியாய் தாயின் வயிற்றிலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் திரும்ப போகிறேன் என்று. அந்த 13-15 அவர் சொல்லும்போது, நீர் என்னை கொன்று போட்டாலும்
நான் உன்மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அதுதான் அந்த சரணாகதியினுடைய சாராம்சம். நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உன்மேல் நம்பிக்கையாயிருப்பேன். நம்முடைய வாழ்க்கையில் இந்த தத்துவத்தை அல்லது இந்த உண்மையை நாம் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்தில் எதுவுமே நாம் கொண்டு வரவில்லை, எதுவுமே நம்மால் உண்டானதும் இல்லை. நமக்கு இருக்கிறது எல்லாமே கர்த்தர் கொடுத்தது. நாம் ஒன்றைக்கு ஒரு உக்ரானக்காரரை போலத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் கொடுத்த காரியங்களை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோமே தவிர எதுவும் நம்மால் உண்டானதல்ல. இயேசு தன்னுடைய ஜீவனையே அவர் சரணாகதி ஆய் கொடுத்தார். அதைத்தான் அவர் சொல்லும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அத்தியாயம் 39வது வசனத்தில் தன் ஜீவனை இழக்கிறவன் அதை பெற்றுக்கொள்கிறான் என்று சொன்னார். எனவே கர்த்தருக்காக ஜீவனை கொடுக்க வேண்டிய ஒரு நிலை வந்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறதனுடைய அர்த்தம்தான் அந்த சரணாகதி அடைகிற அனுபவம். சரணாகதி அடைகிற அனுபவம் என்பது கிறிஸ்தவ ஜீவியத்திலே தொடர்ந்து நடைபெறுகிற ஒரு அனுபவம். என்றைக்கோ ஒரு நாள் சரணாகதி அடைந்து அதற்கு பிறகு நம்முடைய இஷ்டம் போல வாழ்கிற அனுபவம் அல்ல. ஒரு பரிசுத்தவான் இப்படியாக சொன்னார், 10 பரிசுத்தவான்கள் முழுவதுமாய் தங்களை ஒப்பு கொடுத்த சரணாகதி அடைந்த 10 பரிசுத்தவான்களை எனக்கிடத்தில் தாருங்கள், நான் இந்த முழு உலகத்தையும் ரட்சிப்பிற்குள்ளாக நடத்துவேன் என்று சொன்னாராம். இயேசுவின் இரத்தத்தால் நாம் மீட்கப்பட்டோம். எனவே நாம் முழுவதும் சரணடைய வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பம். ஒரு அடிமையை ஒரு செல்வந்தர் மிகுந்த பணத்தை கொடுத்து மீட்டாராம். அப்பொழுது அந்த அடிமை சொன்னானா, இனி நான் உம்முடைய அன்பிற்கு அடிமை என்று சொன்னானா. பணத்திற்கு அடிமையாக இருந்தவன் அந்த செல்வந்தர் தன்னுடைய அன்பின் நிமித்தமாக அவன் செலுத்த வேண்டிய பணத்தை செலுத்தி மீட்டதுனால அவன் சொன்னானா, என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய உடைமைகள் எல்லாம் உம்முடைய அன்பிற்கு அடிமை என்று சொன்னானா. அமெரிக்கன் மிஷினரி ஒரு நாள் காட்டிலே சென்று கொண்டிருக்கும் போது அங்கிருந்த ஒரு ஆதிவாசி மனிதனை ஒரு சிங்கம் தாக்கி கொண்டிருக்கிறது. அவர் அந்த சிங்கத்திலிருந்து அந்த மனிதனை விடுதலையாக்கினார், மரணத்தினின்று விடுதலையாக்கினார், தன்னிடத்தில் இருந்த ஆயுதத்தை பயன்படுத்தி. அப்பொழுது அந்த காட்டில் உள்ள நெய்தி என்னவாம், ஒரு மனிதன் நம்முடைய ஜீவனை காத்து கொடுத்தால் காக்கப்பட்ட மனிதன் காத்து கொடுத்த மனிதனுக்கு வாழ்நாள் முழுவதும் அடிமையாக அல்லது சரணாகதி அடைந்து ஜீவிப்பது அங்கு உள்ள நெய்தி. உடனே அந்த மனிதன் என்ன செய்தானான், தன்னுடைய வீட்டிற்கு சென்று அவனுடைய மனைவிகள், பிள்ளைகள், ஆடுகள், மாடுகள், தன்னுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு வந்து அந்த மிஷினரிடத்தில் சொன்னானாம், இனி நான் உமக்கு அடிமை என்று சொன்னானாம். அப்படி தன்னுடைய சரணாகதியின் அனுபவத்தை அந்த ஆதிவாசி அன்றைக்கு அந்த அமெரிக்கன் மிஷினரி இடத்துல அவன் காட்டினான் என்று அந்த மிஷினருடைய வாழ்க்கை வரலாறுலே பேர் மறந்து விட்டேன். நான் வாசிப்பதற்கு எனக்கு ஒரு தருணம் கிடைத்தது. ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் பார்க்க போகிற அந்த சரணாகதி அது ஒரு அடிமைத்தனம் அல்ல, அது ஒரு அன்பின் நிமித்தமாக, நன்றியின் நிமித்தமாக நம்மை நாமே கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம். 4 முக்கியமான காரியங்கள், 4 முக்கியமான ஏரியாக்கள் எங்கெல்லாம் நாம் சரணாகதி அடைய வேண்டும் என்பதை இன்றைக்கு நான் வேகமாக உங்கள் மத்தியிலே சுட்டி காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக நம்முடைய சித்தத்தை சரணாகதி அடைய ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய சுய சித்தம் அது மறைக்கப்பட்டு தேவ சித்தம் நிறைவேற்ற வேண்டும். அதைத்தான் ஆரம்பத்திலே மத்தேயு 26, 39, 42 வசனங்களிலும் மார்க்கு 14, 36 வசனங்களிலும் நாம் வாசிக்க கேட்டோம். இயேசு சொன்னது போல முதல்ல சொல்லும்போது என் சித்தத்தின்படி என்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தினவர் 2வது 42வது வசனத்தில் வரும்போது என் சித்தம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொன்னாரே. அதுபடி ஆண்டவரிடத்துல நம்முடைய சித்தத்தை ஒப்பு கொடுத்து தேவ சித்தத்தின்படி வாழ்கிற ஒரு அனுபவம். இயேசுவிற்காக மரிக்கவும் நான் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 21ஆம் அத்தியாயம் 12 to 14 வசனம் வரை நீங்கள் வாசிக்க முடியும். பவுல் அப்போஸ்தலர் எருசலேமுக்கு நேராய் சென்று கொண்டிருக்கிறார். தீர்க்கதரிசி ஒருவர் வருகிறார். அவர் பவுலுடைய அந்த கச்சையை எடுத்து தன்னுடைய கைகளையும் கால்களையும் கட்டி கொண்டு இந்த கச்சைக்கு உரியவனை எருசலேமிலே இப்படியாய் கட்டி மரணத்திற்கு கட்டி வேதனைப்படுத்துவார்கள் என்று சொன்னபோது பவுல் சொல்கிறதான காரியம், நான் பாடுகளுக்கு மாத்திரம் அல்ல, கிறிஸ்துவுக்காக நான் மரிக்கவும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று அவர்கள் எவ்வளவோ தடுத்த பிறகும் கேளாமல்
அவர் தன்னுடைய ஊழியத்தை தொடர்ந்தார் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 21ஆம் அத்தியாயம் 12லிருந்து 14 வரை வாசிக்கலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஞானஸ்நானம் பெற்ற பிறகு, அல்லது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற பிறகு, அல்லது பரிசுத்தமாய் வாழ நினைத்த பிறகு, ஒருவேளை நீங்களும் நானும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்காக நம்முடைய வழிகளில் சிலவற்றை மாற்றியிருக்கலாம், நம்முடைய பழக்க வழக்கங்களை மாற்றியிருக்கலாம், நம்முடைய கிரியைகளில் மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் நம்மிடத்தில் கேட்கிற காரியம் என்னவென்றால், நம்முடைய சித்தத்தை, சுய சித்தத்தை அவருக்காக மாற்றி இருக்கிறோமா? ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு குறும்புக்கார பையன், அவன் சேட்டை பண்ணி கொண்டே இருந்தானா. தகப்பனார் சொன்னாரா, ரொம்ப நேரம் அவனை கண்டித்து பார்த்தும் கேட்காம அவனை இழுத்து கொண்டு வந்து ஒரு அடி கொடுத்து, நீ இந்த சேரில் உட்காரு, அசையாமல் உட்கார் என்று சொன்னாராம். அவன் உட்கார்ந்த பிறகு அவன் குறும்புக்காரன் ஆனதுனால திரும்பவும் சொன்னானா, அப்பா, உங்களுடைய வார்த்தையை கேட்டு உங்களுடைய பார்வைக்கு நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் உள்ளத்தில் நான் பழையபடி நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னானாம். இது ஒரு சாதாரண சம்பவம் தான். இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பார்வைக்கு தேவ சித்தம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். உள்ளத்திலே தங்களுடைய சுய சித்தத்தை அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லாமல், ஏசாயா 55ஆம் அத்தியாயம் 9வது வசனத்தில் ஆண்டவருடைய சித்தத்தை அறிகிற ஒரு வாஞ்சை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, பூமியை பார்க்கிலும் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. எனவே கர்த்தருடைய சித்தத்தை நாம் அறிந்து அதன்படி வாழ்கிறது தான் நம்முடைய சித்தத்தை சரணாகதி பண்ணுகிற அனுபவம். அதாவது அதை இன்னும் விளக்கமாக சொன்னால், நம்மை அழித்து அல்லது நம்மை மறைத்து நாம் தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறது. தேவ சித்தத்தை இன்னொரு வகையால் நான் விளக்கி சொல்வேன் என்றால், சமுத்திரத்திலே புயல் வரும்போது அந்த கப்பலை செலுத்துகிறவர்கள் என்ன செய்வார்களாம், அந்த புயலுடைய நடு மையத்தை கண்டுபிடிப்பார்களாம். நடு மையத்தை கண்டுபிடித்த உடனே கப்பல் சுற்றி போகிற அந்த வட்டத்தை குறைத்து அந்த நடு மையத்திற்குள் கப்பல் சென்று விட்டால் அந்த புயலால் கப்பலை தாக்க முடியாதாம். ஆனால் அந்த நடு மையத்தில் இல்லாமல், அந்த புயலில் அந்த நடு மையத்தில் இருந்து தள்ளி கப்பல் நிற்குமே, ஆனால் அந்த கப்பல் உடைந்து போகும் அந்த புயலால். இது அனுபவபூர்வமான உண்மை. அதே மாதிரி தான் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் தேவ சித்தத்தை அறிந்து அந்த தேவ சித்தத்தின் மையத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்தால் நமக்கு ஆபத்தில்லை. நம்முடைய அந்த பிரயாணம், அந்த பிரதேச பிரயாணிகளைப் போல அந்த நித்திய கானானுக்கு நேராக பயணப்பட்டு கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு புயல் வந்தாலும், எவ்வளவு நெருக்கங்கள், போராட்டங்கள் வந்தாலும், நீங்களும் நானும் அந்த தேவ சித்தத்தின் மையத்தில் வர வேண்டும் என்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். வில்லியம் மூன் என்கிறதான ஒரு மனிதனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர்தான் இந்த பிரெய்லி முறையை கண்டுபிடித்தவர்கள். குருடர்கள் வாசிப்பதற்கு ஏதுவாக பிரெய்லி முறையை கண்டுபிடித்தவர். அவர் ஒரு பட்டதாரி. திடீரென்று அவருடைய கண் பார்வையை அவர் இழந்து விட்டார். கண் பார்வையை இழந்தபோது அவர் தேவ சித்தத்தை உணராதவராக தேவனை அவர் நிந்திக்க ஆரம்பித்தார். தேவனுக்கு விரோதமாக பேச ஆரம்பித்தார். தேவனுக்கு விரோதமாக எதிர்த்து பேச ஆரம்பித்தார். ஆனால் நாட்கள் சென்றபோது தேவன் அவருக்கு உணர்த்தினார். அதற்கு பிறகு தன்னை தேவ சித்தத்திற்கு தாழ்த்தினார். அதற்கு பிறகுதான் அவர் அந்த பிரெய்லி சிஸ்டத்தை கண்டுபிடித்தாராம். இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற குருடர்கள் வாசிக்கும்படியான ஒரு சிஸ்டத்தை ஒரு மனிதன் கண்டுபிடிப்பதற்காக தேவன் அவரை அப்படியாய் பயன்படுத்தினார் என்று அவர் தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்திலே எழுதியிருக்கிறார். ஒரு அழகிய வாலிப பெண் தன்னுடைய சாட்சியை சொல்லும்போது சொல்லுகிறார், திடீரென்று நான் குஷ்டரோகி ஆகிவிட்டேன். மிக அழகிய வாலிப பெண் ஒரு நாள் அவளுடைய சரீரத்திலே குஷ்டத்தை பார்க்கிறாள். அவளால் அதை தாங்கிக்க முடியவில்லை. அந்த பிரெய்லியை கண்டுபிடித்த வில்லியம் மூன் எதிர்த்தது போல அந்த சகோதரியும் எதிர்த்தாளாம், தேவனை தூஷித்தாளாம். ஆனால் ஆண்டவர் அவளுக்கு தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்தினார். என்ன சித்தம் தெரியுமா? அவளை குஷ்டரோகியாக்கி அவளை குஷ்டரோகிகளுக்கு அவள் சேவை செய்யும்படியாக ஆண்டவர் பயன்படுத்தினார் என்று நாம் அந்த சரித்திரத்திலே வாசிக்கிறோம்.
நான் வேலை செய்த கல்லூரியிலே லீபோ ஆடிட்டோரியம் என்கிற ஒரு ஆடிட்டோரியம் இருக்கும். அந்த ஃபாதருடைய வாழ்க்கை வரலாறை நான் கேட்டிருக்கிறேன். அவர் செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவர், இந்தியாவுக்கு மிஷனரியாக வந்தவர். அவர் திரும்பி போகிற நாட்களிலே, தன்னுடைய தேசத்திற்கு ஒரு நாள் திரும்பி போகிற நாட்களிலே, அந்த காலத்திலே ஏரோப்ளைன் கிடையாது, கப்பல். அந்த கப்பல் அந்த கரிகள் எல்லாம் ஏற்றி அடுத்த கட்ட பயணத்துக்கு தயாராகிற நேரத்திலே அவர் ஒரு தீவுக்கு நேராய் கடந்து போகிறார். அங்கே அநேக குஷ்டரோகிகளை அவர் பார்க்கிறார். அந்த குஷ்டரோகிகளுக்கு மத்தியிலே சேவை செய்ய ஆண்டவர் அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். முதலாவது சேவை செய்கிறார், தேவைகள் பெறுகிறது. தன்னுடைய தேசத்திலே தன்னுடைய பெற்றோர்களுக்கும் நண்பர்களுக்கும் வாங்கி சென்ற அந்த வெகுமதிகளை விற்று அந்த குஷ்டரோகிகளிடத்திலே அவர் செலவிடுகிறார். கப்பல் புறப்படுகிறது, அவர் கப்பல் ஏறவில்லை. அவர் அந்த பிரான்ஸ் தேசத்திலிருந்து வந்தவர், அங்கு போய் சேரவில்லை. நடந்தது என்ன தெரியுமா? பிறகு ஒரு நாள் ஒரு கடிதம் வந்ததாம். நான் இப்படி குஷ்டரோகிகளுக்கு மத்தியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன், அந்த தேசத்திற்கு நான் செல்லவில்லை என்றாராம். கொஞ்ச நாள் போன பிறகு அவர் திரும்பி ஒரு கடிதம் போடு, நான் அந்த தீவிலேயே நான் தங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கையெழுத்து போட்ட இடத்துல லெப்பர் என்று எழுதியிருந்தாராம். அவரும் குஷ்டரோகியாய் மாறிவிட்டார். இப்படி தேவ சித்தத்தை அறிந்து தங்களுடைய சுத்தத்தை அவர்கள் மறைத்து அழித்து தேவனுக்காக வாழ்ந்த பரிசுத்தவான்கள் எத்தனையோ பேரை வேத புத்தகத்திலும் வாசிக்கிறோம், சரித்திரத்திலும் நாம் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய சித்தத்தை நாம் மறைத்து தேவ சித்தம் செய்ய அழைக்கிறார். ரெண்டாவதாக, நாம் நேசிக்கிற பொருளோ அல்லது அந்தஸ்தோ உடைமையோ அல்லது நேசிக்கிற மனிதர்கள் அதில் ஒரு இழப்பு வரும்போது தேவனிடத்தில் அது தேவ சித்தம் என்று அறிந்து நாம் சரணாகதி அடைகிற ஒரு அனுபவம். ஆபிரகாமுடைய வாழ்க்கை வரலாறை பாருங்கள். 100 வயதில் குழந்தை பிறக்கிறது, 75 வயதில் வாக்குத்தத்தம். அந்த குழந்தை வாலிபனாக வரும்போது ஆண்டவர் நீ எனக்காக பலியிடு என்று சொல்கிறார். ஏன் என்று கேட்கவில்லை. தேவ சித்தத்திற்கு தன்னை அப்படியே ஒப்பு கொடுத்தான் என்று ஆதியாகமம் 22ஆம் அத்தியாயத்திலே வாசிக்கிறோம். ஹென்றி மார்ட்டின் என்கிறதான ஒரு மிஷனரியுடைய சரித்திரத்திலே வாசிக்கும்போது, திருமணத்திற்கு முன்பாக திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது, என்கேஜ்மெண்ட் முடிந்து விட்டது. அவருக்கு மிஷனரி அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். உடனே அவர் தனக்கு நியமிக்கப்பட்ட பெண்ணிடத்திலே சொல்லுகிறார், ஆண்டவர் என்னை மிஷனரியாக அழைக்கிறார், எனவே நாம் திருமணம் முடிந்தவுடனே மிஷனரியாக போக வேண்டும் என்று. அந்த மணமகள் ஒத்துக்கொள்ளவில்லை. நியமிக்கப்பட்ட அந்த பெண் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. திருமணம் நின்று விடுகிறது. ஆனால் அவர் தேவ சித்தத்தை நிறைவேற்ற தன்னை அர்ப்பணித்தாராம். அப்படி அவர் இந்தியாவிலே வந்தார் என்றும், அவர் நிமித்தமாகத்தான், அவர் மூலமாகத்தான் வேத புத்தகம் உருது மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டது என்றும் சரித்திரம் சொல்லுகிறது. தேவ சித்தத்திற்காக தான் நேசித்த, தான் மணக்கப் போகிற மனைவி முடியாது என்று சொன்னபோது அதை பெரிதுபடுத்தாமல் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து உருது மொழியிலே இந்தியாவிலே அவர் அந்த மொழிபெயர்ப்பை செய்தார் என்று வாசிக்கிறோம். இயேசு பேதுருவிடத்திலே கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா, அதிகமாய் நேசிக்கிறாயா என்று 3 தடவை கேட்கிறார். முதல் 2 தடவை பேதுரு சொல்கிறார், ஆம் ஆண்டவரே நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். 3வது தடவை இன்னும் நேசிக்கிறாயா என்று கேட்டவுடனே நீர் அதை அறிவீர் என்று சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அத்தியாயம் 15வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் நீங்கள் அதை அறிந்து கொள்ள முடியும். அப்பொழுது ஆண்டவர் சொன்னதான காரியம், நீ என்னை நேசிப்பாயானால் என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக. ஆண்டவருடைய நமக்கு உண்டானவைகளை தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து சரணாகதி அடைகிற அனுபவம் என்னவென்றால், அதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு 22ஆம் அத்தியாயம் 37வது வசனத்திலும் லூக்கா 10:27 வசனத்திலும் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ அன்பு கூறுகிற அனுபவம் தான். அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையை பாருங்கள். 24ஆம் அத்தியாயம் 15லிருந்து 18 வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், எசேக்கியேல் இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், உன் மனைவியை நான் எடுத்துக்கொள்ளப் போகிறேன், அவள் மரிக்கிறாள், ஆனால் நீ அழக்கூடாது, நீ முறையிடக்கூடாது,
நீ தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்கிறார். எசேக்கியேல் அப்படியே கீழ்ப்படிந்தபடி அவர் நடந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதே மாதிரி தான் ஈசாக்கை கேட்டபோது ஆபிரகாம் அப்படியே ஒப்பு கொடுத்ததாக பார்க்கிறோம். எப்தாவை பற்றி நீங்கள் வாசித்திருப்பீர்கள். நியாயாதிபதிகளின் புத்தகம் 11ஆம் அத்தியாயம் 39வது வசனம். எப்தா ஊருக்கு புறம்பே இருக்கிறான், இவர்களால் விரட்டி அடிக்கப்பட்ட மனிதன். ஆனால் அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வரும்போது அவனை அழைத்து கொண்டு வருகிறார்கள். இந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும். எப்தா சொல்லுகிறான், நான் இந்த யுத்தத்திலே அம்மோன் புத்திரரை முறியடித்து இஸ்ரவேலரை நான் காப்பாற்றுவேனே, ஆனால் நான் என் வீட்டிற்கு வெற்றியோடு திரும்பி வரும்போது எனக்கு எதிராக எது என்னிடத்தில் வருமோ அதை நான் உமக்காக பலியிடுவேன் என்று சொல்லி தன்னுடைய ஒரே மகளை, நேசித்த மகளை பலியிட்டதாக வேதத்திலே வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் அப்படிப்பட்ட பலிகளை ஆண்டவர் விரும்பவில்லை. ஆனால் நமக்கு உண்டானதை, நாம் நேசிக்கிறதை தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்பது தான் அவருடைய பார்வையிலே சரணாகதியாக பார்க்கிறார். மூன்றாவதாக நமக்கு முதலாவது தேவன் நம்முடைய சித்தத்தை ஒப்பு கொடுப்பது, ரெண்டாவது நாம் நேசிக்கிறவர்களை ஒப்பு கொடுப்பது, மூன்றாவதாக நமக்கு உள்ளவைகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அத்தியாயம் 33வது வசனத்தில், அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது. நமக்கு உண்டானவைகளை வெறுத்து விடுகிற ஒரு மனப்பக்குவம். ஆண்டவருக்காக எதை வெறுக்க வேண்டும், ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டு பாருங்கள், விசாரித்து பாருங்கள், எதை ஆண்டவர் வெறுத்து விட்டுவிட வேண்டும் என்று சொல்லுவார். சில அலங்காரங்களாக இருக்கலாம், சில அந்தஸ்துகளாக இருக்கலாம், சில மேன்மைகளாக இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, வெறுத்து விடாவிட்டால் அவன் என் சீசனாக இருக்க மாட்டான். பவுலுடைய வாழ்க்கையில் அதை நீங்கள் பார்க்க முடியும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அத்தியாயம் 7-8 வசனத்தில் அவர் அருமையாக சொல்லுவார், எனக்கு லாபமாயிருந்தவைகளை அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பாருங்க, மேலான ஒரு அனுபவம். மேன்மையானவைகள் அவருடைய வாழ்க்கையில மேன்மையா இருந்தது, அவருடைய வாழ்க்கையில நன்மையா இருந்தது. அவர் ரோம பிரஜை, கமாலியலுடைய பாதத்தில் இருந்து கற்றுக்கொண்டவர், பெரிய செல்வந்தர், சாஸ்திரங்களை எல்லாம் கற்று தேர்ந்தவர். ஆனால் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் வெறுத்து விட்டேன், நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பை என்று எண்ணுகிறேன். இதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து லூக்கா 14:33 சொல்லுகிறார், உனக்கு உண்டானவைகளை வெறுத்து விடாவிட்டால், அதற்காக பரதேசிகளாக நீங்களும் நானும் போக வேண்டும் என்று விரும்பவில்லை. அதனுடைய அர்த்தம் என்ன? கிறிஸ்துவை நெருங்குவதற்கு எது தடையாய் இருக்கிறதோ அதை நீங்களும் நானும் வெறுத்து விட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி வெறுத்து விடும்போதுதான் நமக்கு உண்டானவைகளை விடுகிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம், சரணாகதி அடைகிறோம். எலிசாவை எலியா ஊழியத்திற்கு அழைக்கிறார். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, 1 ராஜாக்கள் 19ஆம் அத்தியாயம் 21வது வசனம், 12 ஏர்மாடுகள் பூட்டப்பட்ட ஒரு நிலைமையிலே அங்கே உழுதல் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் ஒரு பெரிய ஒரு மிராசுதார், நிறைய நிலபுலன்களை உடையவர். சால்வையை கொண்டு போட்டு, எனக்கு பிறகு நீதான்ப்பா ஊழியம் செய்யணும் சொல்லி எலிசாவை அழைத்த போது, அப்படியே ஏர்மாடுகளை விட்டு கொண்டு பின்னாலே வந்தது மாத்திரமல்ல, எந்த ஏரை பயன்படுத்தி மாடுகளை அவர் உழுது கொண்டிருந்தாரோ அந்த ஏரை விறகாக பயன்படுத்தி அந்த மாட்டை வெட்டி பலியாக செலுத்தி அவர் எலியாவை பின்பற்றினார் என்று 1 ராஜாக்கள் 19ஆம் அத்தியாயம் 21வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்க முடியும். பாருங்க, இதனுடைய அர்த்தம் என்ன? எனக்கு இனி இந்த ஏர்மாடு இல்லை, எனக்கு இந்த ஏரும் இன்னும் தேவையில்லை, கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், நான் அந்த ஊழியத்திற்கு போகிறேன் என்று. இதே மாதிரி அநேக ஊழியர்களுடைய சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். சிலர் அதை பல நேரங்களிலே சொல்லி சலித்து போகும் அளவிற்கு சொல்லி அவர்கள் அதை கொச்சைப்படுத்துவதையும் நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் எலிசா ஒரு இடத்துல கூட, நான் இவ்வளவு பெரிய மிராசுதார், நான் எல்லாவற்றையும் விட்டு வந்தேன், நான் உழுது கொண்டிருந்த அந்த ஏரையும் ஏர்மாடுகளையும் கூட அந்த இடத்திலே கர்த்தருக்கென்று நான் தகன பலியாய் செலுத்துவதற்கு நான் சரணாகதி அடைய செய்து வந்தேன் என்று சொல்லவில்லை.
என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நமக்கு உண்டானவைகளை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம். கலப்பையின் மேல் கை வைத்து பார்க்க மாட்டான். இயேசுவனுடைய சீசர்கள் அப்படித்தான் அவருடைய பின்பற்றினார்கள். என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொன்னபோது வேதம் சொல்கிறது, அவர்கள் தங்களுடைய படகுகளையும் தங்களுடைய வலைகளையும் போட்டுவிட்டு அவரோடு வந்தார்கள். ஆனால் அவர்கள் திரும்ப, நீங்கள் வேதத்திலே வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் திரும்ப மீன் பிடிக்க போனார்கள் என்று வேதத்திலே வாசிக்க முடியும். மறுபடியும் மீன் பிடிக்க போனார்கள். ஏன் போனார்கள்? அந்த சரணாகதியில் முழுமை இல்லை, அந்த அர்ப்பணிப்பில் முழுமை இல்லை. அதைத்தான் வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 6ஆம் அத்தியாயத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, உசியா ராஜா மரணம் அடைந்த போது ஆண்டவர் தரிசனமாகிறார். ஏன் அந்த உசியா ராஜா மரணம் அடைந்த போது ஆண்டவர் தரிசனமானார் என்று ஆவியானவர் எழுதியிருக்கிறார் என்றால், அதற்கு முந்தின நீங்கள் சரித்திரத்தையும் அதிகாரங்களையும் அத்தியாயங்களையும் வாசித்து பார்ப்பீர்களேயானால், இந்த உசியா ஏசாயா தீர்க்கதரிசிக்கு சொந்தக்காரர். இந்த உசியா ராஜா கொடுக்குற அந்த வெகுமதிகள், அவர் கொடுக்குற அந்த சப்போர்ட்னால இந்த ஏசாயா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே அவர் தேவனை சார்ந்து வாழ்வதை விட உசியாவை அதிகமாக சார்ந்து வாழ்ந்தார். அந்த சரணாகதி முழுமையடையவில்லை. ஆனால் உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த வருடத்திலே ஆண்டவர் அந்த சரணாகதியை புதுப்பிக்க விரும்புகிறார். இனி நீ மனிதனை சார்ந்தல்ல, நீ என்னை சார்ந்து வாழப் போகிறாய் என்று சொல்லி அதற்கு பிறகு ஏசாயாவை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். ஏசாயா 6ஆம் அத்தியாயத்திலே முதல் வசனங்களில் வாசித்து பாருங்கள். சில மிஷினரிகளுடைய சாட்சிகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஜான்சன் என்கிறதான ஒரு சீன மிஷினரி. இவர் 20 வயதிலே டாக்டர் பட்டம் பெற்றவர். இன்னும் அநேக பட்டங்களை பெற்றார். மிகுந்த புத்திசாலி, மிகுந்த ஞானம் உடையவர். அந்த சைனா அரசாங்கத்தில் அவருக்கு பேராசிரியர் பட்டம் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒரு பக்கத்தில் கர்த்தருடைய சத்தம் கேட்கிறது, நீ மிஷினரியாக புறப்பட்டு செல் என்று சொன்னார். இவர் என்ன செய்தார் தெரியுமா? கப்பலிலே பிரயாணம் செய்யும்போது தான் பெற்ற அத்தனை பட்டங்களையும், தன்னுடைய விலையேற பெற்ற அந்த பட்டங்களை எல்லாம் கடலிலே போட்டுவிட்டு தேவ சத்தத்திற்கு செவி கொடுத்து சைனாவிலும் கொரியாவிலும் போய் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். அதன் நிமித்தமாகத்தான் கொரியாவிலே எழுப்புதல் தோன்றினது, சைனாவிலே எழுப்புதல் தோன்றினது. 2 கொரிந்தியர் 8ஆம் அத்தியாயம் 5வது வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது, தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார் என்று கொரிந்திய சபையை குறித்து அங்கே பவுல் அப்போஸ்தலர் சொல்லுவது போல, தங்களுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் தங்களையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த ஒரு அனுபவம். யுத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த நிறைய யுத்த சரித்திரங்களை வாசித்து பார்ப்பீங்கன்னா, கடக்க முடியாத ஒரு நதி அல்லது ஒரு ஆறு வரும்போது ஒரு டெம்பரரி பிரிட்ஜை கட்டி அந்த வீரர்களை எல்லாம் அந்த பக்கத்திலே கொண்டு சென்று விடுவார்கள். கொண்டு சென்ற பிறகு முதல்ல அவங்க செய்கிற வேலை என்னன்னா, அந்த கெட்டின பாலத்தை அழித்து போடுவார்கள். அதனுடைய நோக்கம் என்ன? இந்த பக்கம் வந்த அந்த வீரர்கள் திரும்பி பின்வாங்கி போய்விடக்கூடாது என்பதற்காக. அதே போலத்தான் ஆண்டவருடைய காரியத்தில் நாம் விட்டவைகளை திரும்ப நாம் தேடி செல்லக்கூடாது. நாய் தான் கக்கினதை மறுபடியும் நக்குகிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கழுவப்பட்ட பன்றி அது சேற்றிலே பொருளுகிறது என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்காக விட்டவைகளை நாடி தேடி போகிற அனுபவம் அல்ல, சரணாகதி அடைகிற அனுபவம். C.T. ஸ்டட்டை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு நல்ல ஒரு மிஷினரி, இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்தவர், பெரிய கிரிக்கெட் வீரர். அவருடைய நீங்கள் பயோகிராஃபியில் வாஸ்து பார்த்தீங்கனாலே அவருடைய கிரிக்கெட் சாதனைகளை நீங்கள் பார்க்க முடியும். தகப்பனார் மிகப்பெரிய செல்வந்தர், திரளான ஆஸ்திகளை அவருக்கு எழுதி வைத்தார். ஆண்டவர் அவரை ஊழியத்திற்கு அழைக்கிறார். வாலிப பிராயத்திலே நல்ல கிரிக்கெட்டில் விளையாடி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைக்கிறார். தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். தன்னுடைய ஆஸ்தியில 4 பகுதியை பல ஊழிய ஸ்தாபனங்களுக்கு பிரித்து கொடுக்கிறார். சால்வேஷன் ஆர்மி போன்ற பல ஸ்தாபனங்களுக்கு பிரித்து கொடுக்கிறார். ஒரு பகுதியை மாத்திரம் தன்னுடைய மனைவி, வரப்போகிற மனைவிக்காக வைத்து கொண்டாராம். இதை அவர் திருமணமான பிறகு அவருடைய மனைவியிடத்திலே சொன்னாராம், இந்த எல்லாவற்றையும் கொடுத்து விட்டேன், இந்த ஒரு பகுதியை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னபோது அந்த மனைவி சொன்னார்களாம், அதையும் கொடுத்து விடுங்கள், கர்த்தர் நம்மை நடத்துவார் என்று சொல்லி அவருடைய மிஷினரி பயணத்தை ஆரம்பித்தார்களாம். இப்படிப்பட்ட எத்தனையோ சாட்சிகளை நாம் கேட்க முடியும். நம்முடைய சித்தத்திலே நாம் சரணாகதி அடைய செய்வோம்.
நாம் விரும்புகிறவைகளை கர்த்தருக்கென்று சரணாகதி அடைய செய்வோம். நமக்கு உள்ளவைகளை கர்த்தருக்கென்று சரணாகதியாக்குவோம். நான்காவதாக நம்முடைய சரீரம் அது தேவனுடைய ஆலயம். நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும். அவருடைய சாயலை நாம் தரித்து கொள்ள வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அத்தியாயம் 1வது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான், அடிக்கடி கேட்கிற வசனம்தான். இருந்தாலும் அந்த வசனத்தின் முக்கியத்துவத்திற்காக நான் திரும்பவும் வாசிக்கிறேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நம்முடைய சரீரத்தை ஆண்டவருக்கு சரணாகதி அடைய செய்யணும். சாயங்கள் பூசுகிறது, பலவிதமான அலங்காரங்கள், சிகை அலங்காரங்கள், இதெல்லாம் நமக்கு தகுதியாய் இருக்குமா என்று ஒரு நிமிடம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கிறதல்ல சரணாகதி அடைகிற அனுபவம். அது நீரோட்டத்திலே அடித்து கொண்டு போகப்படுகிற செத்த மீனின் அனுபவம். உலகம் எப்படி மாறினாலும் கர்த்தருக்காக நான் சாட்சியாய் வாழ்வேன் என்று சொல்லுகிற ஒரு அனுபவம் தான் நம்முடைய சரீரத்தை கர்த்தருக்கென்று சரணாகதி அடைய செய்கிற ஒரு அனுபவம் என்று நாம் வாசிக்கிறோம். எல்லா அவயவங்களும், நம்முடைய ஐம்புலன்களும், அதை நாம் ஆண்டவருக்கென்று நாம் அதை நீங்கள் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும் என்றால் ரோமர்கள் எழுதின நிருபம் 6ஆம் அத்தியாயம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். நித்திய ஜீவன் என்கிற தலைப்பிலே நான் ஒரு செய்தி கொடுத்திருக்கிறேன். நான் ஒரு சில வசனங்களை சுட்டி காட்ட விரும்புகிறேன். 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்து பாவத்திற்காக ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று பவுல் அப்போஸ்தலர் மூலமாக ஆவியானவர் சொல்லுகிறார். பாவத்திற்கு மரிக்கிற அனுபவம், உலகத்தின் வேஷங்களுக்கு மரிக்கிற அனுபவம், உலகத்தின் ஆடம்பரங்களுக்கு மரிக்கிற அனுபவம், உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்காமல் வாழுகிற அனுபவம். கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலே தேவ சித்தம் செய்வான் என்று பார்க்கிறோமே, அந்த அனுபவம். உலகம் மாறலாம், உலகத்தில் பலவிதமான கோலங்கள் வரலாம், வேஷங்கள் வரலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்டவனே, ரட்சிக்கப்பட்ட சகோதரனே, சகோதரியே, நீ உன்னுடைய சரீரத்தை கர்த்தருக்கு நீ சரணாகதியாக ஒப்பு கொடுக்கும் போதுதான் ஆண்டவர் உன்னை எடுத்து பயன்படுத்த முடியும். நம்முடைய சரீரம் தேவனுக்கு சொந்தமானது என்பதை நன்றாய் விளங்கி கொள்ள வேண்டும். சிருஷ்டிப்பின்படி முதலாவது சொந்தம், ரட்சிப்பின்படி இரண்டாவது சொந்தம். அதை நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி பயன்படுத்துவதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பதை நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். இது ஒரு வாடகை வீடு, இந்த சரீரம் ஒரு வாடகை வீடு அல்லது ஒரு உக்கிரானத்துவத்தின் அனுபவம் தான். இந்த சரீரத்தில் என்னுடைய ஆவி குடியிருக்கிறது. ஆண்டவருக்கு நான் ஒரு நாள் திரும்ப கணக்கு கொடுக்கணும். இந்த சரீரத்தை அவர் வரும்போது மறுரூபமாக்கப்பட்ட நிலைமையிலே நான் கரைதிரையற்றதாய் நான் பாதுகாக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். அதுதான் ஜீவ பலி என்பது. ஜீவ பலி என்பது அது வித்தியாசமானது. பலி சாகாது, அது உயிருடனே செத்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவம், அது தொடர் அனுபவம். அதுதான் கலாத்தியர் 2:20 சொன்னார், நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டேன், அவரோடு கூட உயிர் தெழுகிறேன், இப்பொழுது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற அனுபவம். சாது சிங்கர் சிங்கை பற்றி இந்தியாவின் முதல் அப்போஸ்லர் என்று அழைக்கப்பட்டவர். இன்றைக்கு எல்லா இடங்களிலும் அப்போஸ்லர்கள் மலிந்திருக்கிறார்கள். எல்லாரும் தங்களை அப்போஸ்லர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த சாது சிங்கர் சிங், இந்தியாவின் முதல் அப்போஸ்லர் என்று அழைக்கப்பட்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை கேளுங்கள். இரத்த சாட்சியாய் மரிப்பதை விட இரத்த சாட்சியாய் வாழ்வது கடினம். அதுதான் ஜீவ பலி. இரத்த சாட்சியாய் மரிப்பது ஒரே நாளிலே அல்லது அந்த காரியம் முடிந்துவிடும். ஆனால் வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்கிற ஒரு அனுபவம். இரத்த சாட்சியாய் மரித்து ஒரு சில மணி நேரத்திலே நம்முடைய ஜீவன் கடந்து போகும். அது வாழ்நாள், அது ஆண்டவருக்கு மகிமையான அனுபவம் தான். ஆனால் அதை விட மேலான அனுபவம் நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து ஆயுள் முழுவதும் கர்த்தருக்காக அவருடைய அச்சடையாளங்களை நம்முடைய சரீரத்திலே தரித்து கொண்டு வாழ்கிற ஒரு அனுபவம். அவருடைய சாயலை தரித்து கொள்கிற அனுபவம். நம்மை காண்பவர்கள் கிறிஸ்துவை காண்கிற ஒரு அனுபவம்.
நம்முடைய தோற்றம் ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்கிறார்கள். சிலர் சொல்றாங்க, எங்களுடைய ஆவி பரிசுத்தமாக இருக்கிறது, சரீரம் எப்படி இருந்தால் என்ன என்று சொல்லுகிறார். அப்படி அல்ல. வேதம் சொல்கிறது, ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய சித்தத்தை சரணாகதி அடைய செய்வோம். நாம் விரும்புகிறதை தேவனுடைய சமூகத்தில் சரணாகதியாய் ஒப்பு கொடுப்போம். நமக்கு உண்டானவைகளை ஒப்பு கொடுப்போம். கடைசியாக நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுப்போம். அப்படிப்பட்ட ஒரு சரண்டரிங் டு லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், அவருக்கு நம்மை முழுவதுமாக சரணாகதி அடைய செய்கிற அனுபவத்தில் நீங்களும் நானும் வளர்ந்து பெருக கர்த்தர் உதவி செய்வாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். எங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். நாங்களும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கென்று நம்மை ஒப்பு கொடுப்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தருடைய வருகையிலே கரைதிரையற்றவர்களாய் காணப்படுவோம். ஆமேன்.